Happy evening. Happy evening, sir. Happy sir. Yes. Sir. Day 3. Happy sir. Yes. Mute all. நீங்க எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. Day 3. Basic levelல we are in the third day. Okay. In the day, previous 2 days, first day வந்து introduction about yourself. Second day வந்து brain சம்பந்தமா கொஞ்சம் பார்த்தோம். இன்னைக்கு நாம அடுத்த ஸ்டேஜுக்கு போக போறோம். ஓகே, ரைட். இப்போ பிரெயின் அப்படின்றதுல நம்ம ஒரு சில விஷயங்கள் தான் நேத்து பார்த்தோம். அதாவது 5 சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இருந்து போற செய்திகள் அங்க தாட்ஸா கிரியேட் ஆகுது, தாட்ஸ்க்கு அடுத்தது சிந்தனையா வருது, சிந்தனைக்கு அடுத்தது அது நினைவாக மெமரியா போய் மைண்ட்ல ஸ்டோர் ஆகுது அப்படின்னு ஒரு அவுட்லைன் மட்டும் பார்த்தோம். சரி, இதுல நம்ம சின்ன வயசுல இருந்து எல்லாமே போய் அங்க பதிஞ்சிருக்கோம். ஓகே, அதுதான் நம்மள இயக்குது. இது வரைக்கும் நேத்தி செஷன்ல நம்ம ஓரளவு பார்த்தோம். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் யூ ஆல். நம்ம இன் டைம் பேசணும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. அதன்படி அந்த 8 o'clock மோஸ்ட்லி வந்துட்டீங்க. ஒரு 2 பேர், ஒருத்தர் மட்டும்தான் அதுக்கப்புறம் அந்த மாதிரி தெரியுது. எனிஹவ் எல்லாருமே அந்த டைம் மேனேஜ் பண்ணணும். பாருங்க, அவங்க பவன்குமார் வீட்டுல கூட வீட்டுக்கு போறதுக்கு இன்னும் 5 minutes ஆகுன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க லாகின் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த பங்க்சுவாலிட்டின்னு சொல்லலாம், சின்சியாரிட்டின்னு சொல்லலாம். ஸோ ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட். எந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் இது பண்ணாலும் அதை முதல்ல பாராட்ட வேண்டிய கடமை. ரைட்? ஸோ அவங்க எல்லாரையுமே இந்த இடத்துல மதிக்கிறேன், இந்த வேல்யூ பண்றோம். ஓகே, குட். இப்போ நம்ம பிரெயின் அப்படிங்கிறப்ப முதல்ல ஒரு சிலதை தெரிஞ்சுட்டு அப்புறம் அடுத்த டாபிக்ஸ் போலாம். பிரெயின் மேட் அப் ஆஃப் நியூரான்ஸ். மேட் அப் ஆஃப் நியூரான்ஸ், அதாவது ஒரு நியூரான் எப்படி இருக்கு, அதோட கெப்பாசிட்டி, அதோட ஸ்டோரேஜ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு நியூரான் வந்து வேர்ல்டுல இருக்கிற மிகப்பெரிய லைப்ரரி இருக்குல்ல, அந்த லைப்ரரியில இருக்கிற எல்லா கண்டென்ட்டும், ஆடியோ, வீடியோ, டெக்ஸ்ட் எல்லாம் ஒண்ணு சேர்த்தா ஒரு நியூரான் ஈக்குவல். ஒன் நியூரான் ஈக்குவல் டு த வேர்ல்டு பிக்கஸ்ட் லைப்ரரி. ஓகே, சரி. நம்ம கிட்ட 100 மில்லியன் நியூரான்ஸ் இருக்கு. ஒரு பிரெயின் அப்படின்றது 100 மில்லியன் நியூரான் ஒன்னு சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் பிரெயின். ஓகே, சரி. அப்ப அவ்வளவு ஏரியா, ஸ்டோரேஜ் ஏரியா நம்ம கிட்ட இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஓகே, சரி. இப்போ இந்த ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரான், இது ஒரு நியூரான், இது ஒரு நியூரான் அப்படின்னு சொன்னா, இது மாதிரி ஒரு நியூரான் பல நியூரான்களோட இன்டர் கனெக்ட் தொடர்புல இருக்கு. ஓகே, சோ இது வந்து ஒரு வெப் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு நியூரான் இன்னொரு நியூரானோட தொடர்புல இருக்கு. ஆனா இது ரெண்டுக்கு நடுவுல கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கு. அது வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே, சோ இந்த நியூரான் ஒண்ணுல ஒரு செய்தி இருக்கு, இன்னொன்னுல இன்னொரு செய்தி இருக்கு, ரெண்டும் பரிமாறணும், ஒன்னோட ஒண்ணு தொடர்புல இருக்கணும் அப்படின்னு சொன்னா இது இரண்டுக்கும் நடுவுல இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், அது அதை பொறுத்துதான் நம்மளுடைய தகவல் தொடர்பு இருக்கும், எது நியூரான்களுக்கு இடையில. ஓகே, சரி. இப்ப அதுக்கு இடையில இருக்கிறது நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படி வச்சுக்கலாமே, நல்லது கெட்டது. நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இரண்டு நியூரான்களுக்கு நடுவுல இருக்கிறது நெகட்டிவ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா,
ஒண்ணு இன்னொன்னோட தொடர்புல இருக்காது. அப்ப என்ன இருக்கும்? ஞாபக மறதி. ஒன்னாச்சா? மறந்து போயிடும். இதுல இருக்கிறது இது இருக்கு, கம்யூனிகேஷனே இல்ல. அப்புறம் எப்படி நம்மளால ஒட்டு மொத்தமா வெளியே கொண்டு வர முடியும்? சோ இது ஒரு விஷயம். அடுத்தது பயம், பதட்டம், கோபம், தயக்கம், தடுமாற்றம், கவலை, பொறாமை, இது மாதிரி. அதான் நெகட்டிவ் நியூட்ரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லிட்டேன்ல. இது நெகட்டிவ் சம்பந்தப்பட்ட எல்லாம் அங்க வரும். ஓகே, சரி. இதுவே இது ரெண்டுக்கு நடுவுல பாசிட்டிவ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இட் மீன்ஸ் ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லலாம், ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் சொல்லலாம். இது இருக்கும் பட்சத்தில் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். சந்தோஷம், மகிழ்ச்சி, சிரிப்பு, புன்னகை, அன்பு, ஓகே, கருணை, பக்தி, இது மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் அங்க வரும். ஓகே, இப்ப பிரச்சனை என்ன? நமக்கு பயம் இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாரும் ஒரு இந்த படத்துல ஒரு டைலாக், வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல ஒரு டைலாக் இருக்கு, யாராவது சொல்லுங்களா? அது ஒரு பாட்டு இல்லையே, இல்லையா? ஹார்மோன் படுத்துற பாடு, ஹார்மோன் படுத்துற படுத்துற பாடு. அதேதான். புரியுதா? இதுதான் பிரச்சனை. இப்ப புரியுதுல? அப்ப இந்த ஹார்மோனை மாற்றுவதன் மூலமாக, அதான் கெமிக்கல் சேஞ்சஸ் இருக்கிறது மூலமா நம்ம சந்தோஷமோ துக்கமோ மாத்த முடியும். இவ்வளவுதான் விஷயமே. ரொம்ப சிம்பிள். சரி, இது ஒரு பக்கம், இது ஒரு அவுட்லைன், இங்க எதை வைப்போம், இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, சோ அப்ப பிரெயின் அப்படின்றது மேட் அப் ஆஃப் நியூரான்ஸ். நியூரான் அப்படிங்கிறது ஒரு எனார்மஸ் கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்குள்ள ஒரு பெரிய லைப்ரரியில இருக்கிற அளவுக்கு இருக்கிற கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு நியூரான் இருக்குது. 100 மில்லியன் நியூரான்ஸோட தொகுப்பு தான் ஒரு பிரெயின். ஓகே, பிட்வீன் டூ நியூரான்ஸ் இருக்கிறது பாசிட்டிவான கெமிக்கல்ஸ், பாசிட்டிவ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருந்ததுன்னா ஒன்னோட ஒண்ணு ஃபியூஸ் இணைஞ்சிருக்கும். அது ஃபியூஷன். ஃபியூஷன் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாமே தகவல் பரிமாற முடியும். ஓகே, சரி. இப்போ அந்த இடத்துல நெகட்டிவ் ஆனது இருந்தா ஃபியூஷன் இல்ல, கன்ஃபியூஷன். புரியுதப்ப? அப்போ ஃபியூஷன், கன்ஃபியூஷன். ஃபியூஷன் அப்படின்னு சொன்னா அங்க பாசிட்டிவ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருந்ததுன்னா அது ஃபியூஷன். நெகட்டிவ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருந்ததுன்னா அது கன்ஃபியூஷன். இவ்வளவுதான். ஓகே, சரி. அப்ப அந்த நெகட்டிவ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, கார்டிசோல். ஓகே, அதுதான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்ல போறோம். இப்போ நமக்கு அது எவ்வளவு தூரம் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய கவலை, பயம், ஒரே குழப்பம், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரே குழப்பமா இருக்குங்கிறல்ல, அவங்க பிரெயின்ல என்ன இருக்குன்னு இப்ப புரிஞ்சுக்கோங்க. இதால ஒரு முடிவு எடுக்கவே முடியல அப்படின்னு சொல்றோமா, அப்பயும் இதான். ஓகே, எனக்கு தேவையில்லாத கோவம் வந்துகிட்டே இருக்கு, பயமா இருக்கு, கவலையா இருக்கு, என்னன்னே தெரியல, ஒரு இன்செக்யூரிட்டியா இருக்கு. இது எல்லாத்துக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஓகே, சரி. ஒண்ணுங்க, உங்களை அறியாமல் ஒரு மகிழ்ச்சிக்கு வரீங்க, ஒரு ஹாப்பினஸ் இருக்கு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஹாப்பி ஹார்மோன். ஓகே, சரி. இது வரைக்கும் ஒரு செய்தி இருக்கட்டும். இதுக்கப்புறம் இந்த நியூரான்களுக்கு ஆஹ், எல்லாம் சேர்ந்தது தானே தொகுப்பு, ஒரு பிரெயின் அப்படின்னு வந்துட்டோம்ல. இதுல ஆஹ், ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி அதாவது வேலை செய்யணும். இப்போ நம்ம பாடி ஃபுல்லா செல்ஸால் ஆனதுதான், ஆனா எல்லாமே ஒரே செல்லு தான்.
ஹார்ட்ல இருக்கிற செல் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அது ஹார்ட்டா வேலை செய்யுது. லங்ஸ்ல இருக்கிற செல் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து லங்ஸ் வேலை அங்க என்ன செய்யணுமோ அது செய்யுது. ஆனா எல்லாமே செல்லு தான், அணுக்கள் தான். அதே மாதிரி பிரெயின் இருக்கிறது நியூரான் தான். ஆனா அதுல ஒரு இடத்துல இருக்கிறது அமிக்டலாங்கிறோம், ஒரு இடத்துல இருக்கிறது இப்போ கேம்பஸ்ங்கிறோம், ஒரு இடத்துல இருக்கிறது மெடுலா ஆப்லங்கேட்டாங்கிறோம். ஓகே, இப்படி அதுலயுமே வெவ்வேறு வகைகள். ஒரே இதுதான், நியூரான் தான். ஆனா அது ஒவ்வொரு இடத்துல ஒரு தொகுப்பு ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யுது, அப்படி வச்சுக்கோங்களேன். ஓகே, ரைட். இப்போ மேட்டர் என்ன? அங்க இருக்கிற, நான் ஏற்கனவே நம்ம அந்த டெமோ கிளாஸ் அப்போ சொன்னேன். இப்போ எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்த உடனே மறக்குது, வெளியில வந்தா ஞாபகத்துல இருக்கு. ஆனா ஏற்கனவே படிச்சோம், நல்லா இருந்தது, ஆனா அங்க ஏன் மறக்குது அப்படின்னு கேட்டதுக்கு உங்கள் சிக்னல் அப்படின்னு சொன்னேன். ஓகே, இப்போ என்ன நடக்குது? நம்மளுடைய சிக்னல் அந்த வீக் செக்யூரிட்டின்னு சொல்லும். அப்ப அந்த பிரெயின்ல இருக்கிற அந்த நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் தான் அது சிக்னல்ல பிரேக் பண்ணுது, கம்யூனிகேஷனை குறைக்குது. இப்ப புரிஞ்சிருச்சா? அப்ப ஏன் சிக்னல் வீக்கா இருக்கு? அதே எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்த உடனே வருது, பயம்னு ஒண்ணு உருவாயிடுச்சு. சோ இந்த பயம் வந்த உடனே அந்த ஹார்மோன் வந்ததுனால இருக்கிறதுனால பயம் வந்தது, பயம் வந்ததுனால எல்லாமே மறந்து போச்சு. இவ்வளவுதான். வெளியில வந்த உடனே அந்த பயம் போயிடுச்சு, அந்த ஹாப்பி ஹார்மோன் உடனே வருது. அப்போ ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்குது. அப்ப அந்த ஆன்சர் நமக்கு ஞாபகத்துல வருது. இப்ப புரியுதா ஓரளவுக்கு? இதுதான் சயின்ஸ். நம்ம மறக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற சயின்ஸ் இதுதான். ஓகே, சரி ரைட். இப்போ இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இதுல யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா இந்த இடத்துல இதை கிளியர் பண்ணிட்டு அடுத்தது போறேன். அந்த மூளையின் டைப்ஸ் பத்தி கொஞ்சம் கூட சொல்லலாமையா? மூளையின் டைப்ஸ் பேசணும்ல, ஆஹ் அது மட்டும் அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேலைகள் செய்யுது அப்படிங்கிறது. அல்ல இல்ல, அதெல்லாம் ரொம்ப டீப்பா போனா அது சயின்ஸ் மாதிரி ஆயிடும், நம்ம அவ்வளவு தூரம் போக வேண்டாம். அதாவது ஓகே, அமிக்டலா அப்படின்னு சொன்னா அது எமோஷன் சம்பந்தப்பட்டது. ஓகே, அல்ஃபாக்டரி லோப்ஸ் அப்படின்னு சொன்னா ஸ்மெல் சம்பந்தப்பட்டது எடுக்குது. இதெல்லாம் சயின்ஸ், நம்ம அது அறிவியல் பாடம் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். நமக்கு இப்ப என்ன தேவையோ அதோட நிறுத்திக்கிறோம். ஓகே, அவுட்லைன் தான் சொன்னால ஒவ்வொன்றையும் டெப்தா போனா அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாள் போயிட்டே இருக்கும். நமக்கு இப்ப இங்க என்ன தேவை? இப்போ பிரெயின் அப்படிங்கிறது நியூரானால் உருவாக்கப்பட்டது. இந்த நியூரான்களுக்கு இடையில இருக்கிற அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் இப்ப மேட்டர். அதுதான் இந்த சிக்னல் வீக்கு, நல்லா இருக்கிற வீக் சிக்னல், நல்ல நார்மல் சிக்னல்ன்றத கனெக்ட் பண்ணுது. அப்போ அங்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் அப்படின்றது இருந்ததுன்னா கம்யூனிகேஷன் இருக்காது, அது கன்ஃபியூஷன். அங்க பாசிட்டிவ் ஹார்மோன் இருந்ததுன்னா அது ஃபியூஷன், ஞாபகப்படுத்தும் ஒரு இருக்கும் அப்படின்னு அதை கொண்டுட்டு வந்தாச்சு. ஓகே, இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா இப்போதைக்கு போதும். பிரெயின்ஸ்ல இப்ப செல்ஸ் இருக்கா சார்? செல்ஸ் இருக்கும். செல்ஸ் தான் நம்ம நியூரான்ங்கிறோம். அது ஓகே. பிரெயின்ங்கிறது ஃபுல்லா நியூரான், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா செல்ஸ் இல்ல, செல்ஸ் மத்த இடத்துல இருக்கிறதெல்லாம் செல், பிரெயின்ல இருக்கிறது மட்டும் ஃபுல்லா நியூரான். ஓகே, அதே மாதிரி அந்த நியூரான் இங்க வேற எங்க இருக்குன்னா சிறுகுடல்ல கொஞ்சம் இருக்கு, இங்க ஹார்ட் கிட்ட கொஞ்சம் இருக்கு, மத்த இதெல்லாம் இருக்கு. பட் பிரெயின் 100% ஃபுல்லா நியூரான் தான். ஓகே, அது ஒன் கைண்ட் ஆஃப் செல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், எப்படின்னு வச்சுக்கலாம். பட் அது நியூரான். அதனாலதான் நியூராலஜிஸ்ட்ங்கிறாங்க, நரம்பு சம்பந்தப்பட்ட டாக்டருங்கிறாங்க. புரியுது இல்ல? நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் அப்படிங்கிறாங்க. சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நியூரான், அந்த நியூரான் அப்படின்னு வரும். இப்ப கிட்னி அப்படின்னா நெஃப்ரான் அப்படிங்கிறோம். ஓகே, அது ஒவ்வொன்றுமே எல்லாமே செல் ரிலேட்டடான விஷயம் தான் அங்கேயும் நடக்குது. பட் இது ஃபுல்லா நியூரான். யாரோ அன்மியூட்ல வச்சிருக்காங்க, அதை மியூட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இப்போ இந்த செல்லுல இப்போ இங்க இங்க வந்து இப்படி கிழிச்சா வலிக்கும், காயம் வந்தா கத்தி வச்சு கிழிச்சிங்கன்னா பெயின் இருக்கும். ஆனா பிரெயின்ல போய் கத்தி வச்சு கிழிச்சிங்கன்னா வலியே தெரியாது, ஏன்னா அந்த பெயின் ரிசெப்டர்ஸ் அங்க கிடையவே கிடையாது. அதனால பிரெயின்ங்கிறதே வேற, அது இருக்கிற ஆர்கன்லயே அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நியூரான்ஸ், அவ்வளவுதான். அது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட். இப்போ இந்த இடத்துல
இந்த ரெண்டு ஹார்மோனை பத்தி அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல வரோம். வேற ஒண்ணும் தெரிஞ்சுக்கணுங்கிறதே கிடையாது. அதுல இருக்கிற டெக்னிக்கல் நேம் அந்த அதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம இது பண்ண வேண்டாம். நமக்கு தேவை இந்த கெமிக்கல் வேதியியல் மாற்றங்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சரி. நம்ம நான் ஏற்கனவே சொன்னேன், ஹாப்பியா வேர்ல்டுலயே கல்வியில நம்பர் ஒன்னா இருக்கிற கண்ட்ரி எது அப்படின்னு கேட்டா, இந்த கண்ட்ரிங்க உலகத்துல நம்பர் ஒன் எஜுகேஷன்ல நம்பர் ஒன் கண்ட்ரி இன் த வேர்ல்டு எந்த கண்ட்ரின்னு தெரியுமா? Vatican City. வாட்டிகன் ஜெர்மனி வாட்டிகன் சிட்டி. ஜெர்மனி ஆஹ் பின்லாந்து பின்லாந்து. பின்லாந்து. ஓகே, யாரு யூரோப்னா? யூரோப்புங்கிறது கான்டினென்ட். அந்த யூரோப்புக்குள்ள பின்லாந்து வச்சுக்கோ. ரைட். பின்லாந்து தான் கல்வியில நம்பர் ஒன். அது அப்படியே இருக்கட்டும். அதாவது உலகத்துல சந்தோஷமான நாடுகள் அப்படின்ற ஒரு வரிசையில ஐநா வந்து ஒரு 150 நாடுகளை கணக்கெடுக்குது பல வருஷமா. அப்போ அந்த 150 நாடுகள் கணக்கெடுப்புல இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தா 143, 44, 46 இப்படிதான் போயிட்டு இருக்கு. நல்லா புரியுங்க, நம்ம கடைசியில் இருக்கிறோம் எதுல? சந்தோஷமா இருக்கிற நாட்டுல. ஓகே, ஸ்ட்ரெஸ்ல நம்பர் ஒன்ல இருக்கிறோம் நம்ம தான் வேர்ல்டுல. டயபெட்டிக்ல நம்ம தான் நம்பர் ஒன்ல இருக்கிறோம். மனோவியாதியில நம்ம தான் நம்பர் ஒன்ல இருக்கிறோம். இன்னும் பல இந்த மாதிரி இதுல எல்லாம் நம்ம தான் நம்பர் ஒன் இன் த வேர்ல்டு. ஓகே, சரி. அப்ப சந்தோஷமான மக்கள் வாழ்றதுல நம்பர் ஒன் கண்ட்ரி அப்படின்னா எந்த கண்ட்ரின்னு தெரியுமா? நம்ம தான் 144, 46ன்னு வந்துட்டோம்ல. அப்ப யார் நம்பர் ஒன்ல இருக்கா? நார்வே ஃபின்லாந்து. ஓகே, அகைன் பின்லாந்து. நார்வேவும் வருது, பட் நம்பர் ஒன் வந்து பின்லாந்து. சோ இப்ப ஏன் அவங்க கல்வியில நம்பர் ஒன்ல இருக்காங்க இப்ப புரிஞ்சுக்கோங்களேன். சந்தோஷமா இருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, ஒன்ல பின்லாந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது ஒரு 10 வரிசையா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ்திரியா இருக்கு, கனடா இருக்கு, நியூசிலாந்து இருக்கு, சுவிட்சர்லாந்து இருக்கு, ஐஸ்லாந்து இருக்கு. ஓகே, அப்புறம் ஸ்பெயின் இருக்கு, ஸ்வீடன் இருக்கு, டென்மார்க் இருக்கு. இதெல்லாம் டாப் 10ல இருக்கு. அமெரிக்கா கூட பின்னாடி 26 அப்படி வருது. லண்டன், பிரிட்டன்லாம் கூட பின்னாடி வந்துருச்சு. ஓகே, அப்ப ஹாப்பியான மக்கள் வாழ்றது எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி கல்வியில நம்பர் ஒன். அப்ப இங்க இருந்து இந்த இடத்துல நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, யாரோ உங்க பிள்ளைங்களோ அல்லது நீங்களோ படிக்கணும், நல்லா ஞாபகம் இருக்கணும்னா சந்தோஷமா இருக்கணும். அவ்வளவுதான் முதல் விஷயம். உங்களுக்குள்ள அந்த கேள்வியை கேட்டு பாருங்க, ஆம் ஐ ஹாப்பி? டெஃபினட்டா உங்களுக்கு மெமரி நல்லா வரும். ஐ எம் நாட் ஹாப்பி, எனக்கு ரொம்ப ஒரே கவலையா இருக்கு, ஒரே குழப்பமா இருக்கு, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, மெமரி இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி வச்சுக்கோங்களேன். இருக்காதுன்னு நான் சொல்ல வரல. டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஹாப்பினஸ், ஹாப்பி ஃபீலிங்ஸ், யுவர் கான்சென்ட்ரேஷன் அண்ட் யுவர் மெமரி. அதுக்கு டைரக்ட்லி ரிலேட்டட், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இதை ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? ஒத்துதான் ஆகணும். ஓகே, இதுதான் மேட்ரு, இதுதான் சீக்ரெட்டு. இப்ப நம்ம பிள்ளைங்க படிக்கணும், நம்ம படிக்கணும், நம்ம இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் பி ஹாப்பி. அவ்வளவுதான் விஷயம். கிளியரா எல்லாருக்கும்? இதுக்குள்ள பல பதில்கள், பல கேள்விகள் அடங்கினது ஒரே ஒரு இடத்துல நிறுத்தி இருக்கிறேன். சோ பி ஹாப்பி, அவ்வளவுதான். அதுதான் ஹாப்பி ஹார்மோன்ஸ் கொண்டு வரும். இது யாருதோ அன்மியூட்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மியூட் கொடுத்துருங்க. அப்போ ஹாப்பி ஹார்மோன்ஸ், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு பிரிச்சோம். அப்ப இந்த ஹாப்பி ஹார்மோன் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அதுல 4 ஹார்மோன். தேர் ஆர் 4 ஹாப்பி ஹார்மோன்ஸ். 4 இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது டோபமைன். ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது டோபமைன். ரெண்டாவது இருக்கிறது என்டார்பின். மூணாவது இருக்கிறது செரட்டோனின். நாலாவதா இருக்கிறது ஆக்சிடோசின். ஓகே, சோ இந்த 4 ஹார்மோன்
அதுதான் ஃபீல் குட் ஹார்மோன், ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு பல பேர்ல சொல்லலாம். இத ஒரே ஒரு வேர்டுல சொல்லணும்னா டோஸ், DOSE, டோஸ். ஒரு டோஸ், 2 டோஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். DOSE, டோபமின், ஆக்சிடோசின், செரட்டோனின், என்டார்பின். ஓகே, இதுதான் ஹாப்பி ஹார்மோன். அப்ப அந்த கார்டிசோல் இருந்ததுன்னா கவலை, பயம், கோபம், தயக்கம், தடுமாட்டம், குழப்பம் இப்படி எல்லாமே வரும். அதுக்கு பதிலா இந்த நாளில் ஏதாவது ஒண்ணு இப்படி வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஓகே, சரி. ஆஹ் இதுல இருக்கிறது குழப்பம் இருக்கா? கேள்வி இருந்தா டக்குன்னு அங்கேயே முடிச்சிருவோம். இது வரைக்கும் ஓகேவா? அடுத்து போலாம்ல. சரி. டோபமின் அப்படிங்கிறது எப்பெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, சின்ன சின்ன நம்மளுடைய ஃபுல்ஃபில்மெண்ட். இப்போ ஒருத்தருக்கு வெயிட் பண்றீங்க, அந்த டைமுக்கு அவரு டக்குன்னு வந்துட்டாரு. அவர் வந்த உடனே இவரு கூட சேர்ந்துட்டு நீங்க ஒரு இடத்துக்கு போலான்னு நினைச்சீங்க. அங்க வெயிட் பண்றீங்க, டக்குன்னு அவர் அங்க வந்து நிக்கிறார். அப்பா வந்துட்டாருப்பா. ஓகே, உடனே உங்களுக்கு டோபமின் கிடைக்கும். ஓகே, ஆனா அவரு வரேன் வரேன் தான் வந்துகிட்டே இருக்கிறேன், ஆன் த வே, ஒரு ஒரே நிமிஷத்துல வரேன் ஒரே நிமிஷத்துல வரேன்னு 10 நிமிஷமா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா வரப்பான்னு இல்ல. நீங்க எப்ப கேட்டாலும் ஒரு நிமிஷத்துல வந்துருவாங்கிறாரு. அப்படியே டென்ஷன் ஏறிட்டே இருக்குது நேரம் ஆக ஆக. ஏன்னா இவர் வந்தாதான் உங்களுக்கு அங்க வேலையே நடக்கும். வரல. இப்போ ஒரு கால் நீங்க கார் வச்சிருக்கீங்க, டிரைவர் வரணும், ஆக்டிங் டிரைவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏர்போர்ட்டுக்கு போய் நீங்க பிளைட் பிடிக்கணும். என்ன பண்ணுவீங்க? ஆள் வரவே இல்லை, லேட் ஆயிட்டு. அப்படியே இங்க கார்டிசோல் ஏறிட்டே இருக்கும். ஆ அப்படின்னு கோபம் பயங்கரமா வரும். புரியுதுல்லப்பா? இதான். ஓகே, சோ அது ஆப்போசிட். உடனே வந்துட்டா நமக்கு உடனே டோபமின் கிடைக்குது, வரத்துக்கு லேட் ஆனா கார்டிசோல். நம்பர் 1. ஓகே, இதே மாதிரிதான் எல்லாமே. ஒரு சின்னதா ஒரு ஸ்வீட் சாப்பிடுறீங்க, ஒரு காஃபி குடிக்கிறீங்க, ஒரு டீ குடிக்கிறீங்க, இல்ல வேற ஏதாவது, இப்படி உடனே நமக்கு டோபமின் கிடைக்குது. இதெல்லாம் ஹாப்பி ஹார்மோன். இதனாலதான் பல பேர் அடிக்ஷனுக்கு ஆகுறாங்க. எப்படி ஸ்மோக்கு, ட்ரிங்க்ஸ் இப்படி எல்லாம் போறாங்கல்ல. என்ன காரணம்? அதை எடுத்துக்கிட்டா உடனே அவங்களுக்கு டோபமின் கிடைக்குது. புரியுதா? அப்ப ஏன் அடிக்கடி எடுக்கிறாங்க? இதுதான் அடுத்த கேள்வி. இந்த டோபமின்ங்கிறது ஒரு லோ குவாலிட்டி. இப்போ ஒரு பேப்பர்ல ஒரு பத்த வைக்கிறீங்க, அதுல இருந்து வர்றது நெருப்பு தான். ஒரு விறகு கட்டை இருக்குல்ல, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டை, அதை பத்த வச்சு வைக்கிறீங்க, அதுல இருந்து வர்றதும் நெருப்பு தான். ஆனா எதுல இருந்து வர்றது எனர்ஜி அதிகமா இருக்கும்? சொல்லுங்க. பேப்பர். பேப்பரா? பேப்பர்ல இருந்து வர்றது ஓகே, மீட் பண்ணுங்க. அப்ப இந்த டோபமின் அப்படிங்கிறது அந்த பேப்பர்ல இருந்து வருது. அத ஹாப்பி ஹார்மோன் தான், ஆனா அது நெருப்பு தான். அது எதுல இருந்து வருது? பேப்பர்ல இருந்து வருது. சும்மா உடனே அது எரிஞ்சு போயிடும், ரொம்ப நேரம் நிக்காது. அப்ப அந்த சந்தோஷம் நமக்கு வந்தது, ஆனா கொஞ்ச நேரத்துல போயிடுச்சு. இப்போ டீ குடிச்ச உடனே வந்தது, இல்ல சாப்பிட்ட உடனே வந்துச்சு, அதனாலதான் மறுபடியும் உடனே இன்னொன்னு தேடுறோம், இன்னொன்னு சாப்பிடுறோம். புரியுதா? ஏன் ஒருத்தங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க? அது காரணம், சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு டோபமின் கிடைக்குது, அது கொஞ்ச நேரத்துல செலவாயிடுது. அது செலவாயிடுச்சுன்னா மறுபடியும் அதை தேடுது பிரெயின். அவ்வளவுதான் விஷயம். அதனாலதான் அது அடிக்ஷன். ஏன் தொடர்ந்து ஸ்மோக் பண்றாங்க, ஏன் ட்ரிங்க்ஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, அது அடிக்ஷன். எதுக்கு? டோபமின் அடிக்ஷன். இததான் நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, சரி. அப்போ டோபமின்ங்கிறது ஒரு ஹாப்பி ஹார்மோன் தான், ஆனா அது லோ குவாலிட்டி அப்படின்னு எப்ப முடிவு பண்ணணுமோ இது ஓரங்கட்டிடலாம். இப்ப இதுக்கு அடுத்தது, இதை விட பவர்ஃபுல்லான அடுத்த ஹார்மோன் என்டார்பின். அது நமக்கு உடம்புல இருந்தா
நமக்கு கான்சென்ட்ரேஷன் நல்லா இருக்கும், ஒரு எல்லாமே நல்லா இருக்கும். அது என்டார்பின் என்ன பண்ணனா நம்ம பிரெயின்ல கிடைக்கும், உடம்புல இருக்கும் அப்படின்னு கேட்டா, ரொம்ப ஹார்டான எக்ஸசைஸ், உடம்பு வேர்க்கிற அளவுக்கு யோகா பண்றோம், இல்ல வேற ஏதாவது எக்ஸசைஸ் பண்றோம், அப்போ நம்ம உடம்புல உருவாகிறது என்டார்பின். அப்போ நம்ம வேர்க்கிற அளவுக்கு ஹார்டா எக்ஸசைஸ் எல்லாராலையும் பண்ண முடியாது. ஆனா சிம்பிளா ஒண்ணு பண்ணனா நம்ம பாடியில என்டார்பினை கொண்டு வரலாம். என்ன தெரியுமா? தியானம். சிரிச்சா, இல்ல, சிரிச்சா, ஹாப்பியா எப்பெல்லாம் சிரிக்கிறீங்களோ அப்போ என்டார்பின் கிடைக்குது. இப்ப புரியுதா? வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். அப்ப சிரிக்கும் போது அங்க என்ன கிடைக்குது? என்டார்பின் கிடைக்குது. என்டார்பின் வந்தா என்ன பண்ணுது? அந்த கார்டிசோல் ஓடி போயிருது. அப்ப அந்த பிரச்சனையில இருந்து தீர்வுக்கு வந்துடுது. சோ டோப்பமைனை விட பவர்ஃபுல்லான ஒரு ஹார்மோன் எது? என்டார்பின். அது எப்படி கிடைக்குது? யோகா பண்ணா கிடைக்குது, எக்ஸசைஸ் பண்ணா கிடைக்குது, சிரிச்சா கிடைக்குது. ஓகே, ரைட். இதுக்கும் மேல இதை விட பவர்ஃபுல்லான அடுத்த ஹார்மோன் எது அப்படின்னு சொன்னா, அடுத்த சொன்னனே செரட்டோனின். ஓகே, சரி, இந்த செரட்டோனின் எப்ப கிடைக்குது? அதான் அவர் சொன்னார்ல, உடல், மனம், ஆன்மா மூணையும் அமைதிப்படுத்தி உட்கார்ந்தா. ஓகே, பாடி, மைண்ட், சோல், அது ஒரு நேர்கோட்டுல வச்சு அப்படியே அமைதியா இருக்கும்போது தியானம், அமைதின்னு சொல்றோமே, அப்போ நம்ம உடம்புல கிடைக்கிறது செரட்டோனின். அது இருக்கும் பட்சத்தில் இந்த ரெண்டையும் விட இதுக்கு பவர் அதிகம். அடுத்தது, ஓகே, சரி, இதை விட பவர்ஃபுல்லான, ஹைலி பவர்ஃபுல்லான ஒரு ஹாப்பி ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டா ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் இது என்ன பண்ணா கிடைக்கும்? இதுக்கு மறுபடியும் வசூல் ராஜாவுக்கு போகணும். அந்த படம் பார்த்தவங்களுக்கு எல்லாம் இது புரிஞ்சிருக்கும். என்ன பண்ணா கிடைக்கும்? அன்பா இருந்தா கட்டிப்பிடி வைத்தியம். அதேதான், அதேதான். ஓகே, ஆக்சுவலா அன்புன்னு உடனே அந்த இதை மட்டுமே எடுத்துறாதீங்க. அன்பா இருந்தா அவங்களுக்கு கிடைக்கும் ஆக்சிடோசின். எப்படி அன்புனா பக்தி. இப்போ ஒன்னும் காரணம் இல்லாத 48 நாள் ஒரு மக்கள்லாம் பக்தி இருந்து காவடி எடுத்தது அல்லது சபரிமலைக்கு போனது எல்லாமே உருவாக்குனது எதுக்கு அப்படின்னு சொன்னா இதுக்குதான். அந்த உண்மையான அன்பு, அந்த கடவுள் மேல அன்பு, அதுதான் பக்தின்னு சொல்றோம், அன்புன்னு சொல்றோம். அது இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அது பாருங்களேன், அந்த நேரத்துல அவங்களுக்கு பல வியாதிகள்ல இருந்து அவங்களுக்கு பாடி ஹீல் ஆகும். நீங்க நல்லா பாருங்க, யாருக்கு வேணாலும் எடுத்து பாருங்க. ஓகே, சோ அன்புங்கிறது ஒண்ணுதான். அதனாலதான் அன்பே கடவுள்னு கொண்டு வந்தாங்க. ஓகே, சோ நம்ம உடம்புல ஆக்சிடோசின் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அன்பு செலுத்தணும், பக்தி இருக்கணும். அடுத்தது, அன்புங்கிற இடத்துல அன்னதானம் பண்றாங்கல்ல, இது மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுல்ல, அப்போ உங்களுக்கு உருவாகிற அந்த ஆக்சிடோசின் அதோட பவருக்கு இணை வேற எதுவுமே இல்லை. அதுதான் ஹையஸ்ட். ஓகே, அப்போ மகிழ்வித்து மகிழ், அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி நீங்க சந்தோஷப்படுறதுதான் உண்மையான சந்தோஷம். அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு, ஒருத்தங்க பசியில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு உணவு கொடுத்து அவங்க அப்ப திருப்தி அடைகிறாங்கல்ல, அப்போ உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஹாப்பினஸ், தட் இஸ் ஆக்சிடோசின் உங்களுக்குள்ள உருவாகுது, அன்பு கிடைக்குது. ஓகே, சோ அன்பின் மூலமாக உங்க உடம்புல உருவாகிற அந்த ஹார்மோன் ஆக்சிடோசின். சோ இதுதான் இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லான ஹார்மோன். புரிஞ்சுச்சா? இவ்வளவுதான்பா. அப்போ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருந்ததுன்னா எல்லாமே பயம் பயம் எல்லாமே வந்துடும், மறதின்னு ஒண்ணு வரும். அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கணும்னா நமக்கு நம்ம உடம்புல, பிரெயின்ல ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்கணும். அது எப்படி, என்னென்னலாம் பண்ணா கிடைக்கும்? டோபமின் உடனே கிடைக்கும், சாப்பிட்ட உடனே நமக்கு கிடைக்கும். ஒரு மாதிரி ரொம்ப ட்ரௌசியா இருக்கு, ஒரு வாய் 2 வாய் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் தெம்பு இருக்கு, ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட உடனே கிடைக்குது, ஒரு காஃபி குடிச்ச உடனே கிடைக்குது அப்படின்ன உடனே கிடைக்கும், கொஞ்ச நேரத்துக்கு போய்
காலி ஆயிடும். அதோட பவர் அவ்வளவுதான். அதுதான் அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணுமா ஏன் அப்படின்னு சிரிக்கிறப்ப, இல்ல எக்ஸசைஸ் பண்றப்போ ஒரு பிரிஸ்க் அவங்களுக்குள்ளேயே உடம்புல ஒரு எனர்ஜி கிடைக்கும், பார்க்கலாம். அவங்கவுங்க ஃபீல் பண்ணலாம் அதை. அது ரெண்டாவது. ஓகே. அடுத்தது தியானம் பண்றது, அதெல்லாம் கிடைக்கிறது. ஓகே. அதுக்கு அடுத்தது அன்பை செலுத்துவதால் அடுத்தவர்கள் மீது அன்பு, அதாவது கடவுள் மீது அல்லது மனிதர்கள் மீது, அல்லது ஏன் நிறைய பேர் வீட்டுல ஒரு பெட்டு வளர்த்துவாங்கல்ல, அத அதை கவனிச்சுக்கிறதுல பண்றது சந்தோஷம் இருக்குல்ல, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய இது தெரியுமா? பல வியாதிகள் அதுலயே ஹீல் ஆகும். சரி, வீட்டுல நாய்க்குட்டி வச்சுட்டு அது கூட விளையாடுறவங்களுக்கு பல இது ஹீல் ஆகும், பல ஸ்ட்ரெஸ் குறையும், நிறைய நீங்க பார்க்கலாம். ஓகே. இது மாதிரி பல இருக்கு. அதனாலதான் அவங்க பறவை வளர்த்துறது, இங்க ஒரு பெட்டை வளர்த்துறது, பூனை வளர்த்துறது, இப்படி ஏதோ ஒண்ணு அது மேல அன்பை காட்டுறாங்க, அவ்வளவுதான் விஷயம். ஓகே. ரைட். சோ அடுத்தது இது வரைக்கும் வந்துட்டுமா? ஓகே. அப்ப இந்த ஹார்மோன்ஸ் நமக்குள்ள இருந்ததுன்னா நமக்கு ஒரு மெமரி ரிலேட்டடா, கான்சென்ட்ரேஷன் ரிலேட்டடா நல்லா இருக்கும். ஓகே. சோ இது போதும் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல. ஓகே. அப்ப நம்ம ஒரு ஏன் எனக்கு இப்பயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், ஏன் உங்களுக்கு ஒரு முடிவெடுக்கவே முடியல, எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, அதுக்கேத்த மாதிரி உங்களுக்குள்ள ஹார்மோன்ஸ் இருக்கு. அதை மாத்தாம அதுக்கு ரிசல்ட்டை தேட முடியாது. இவ்வளவுதான். ரைட். இதுக்கு அடுத்த ஸ்டெப் பின்னாடி வருவோம். இன்னும் என்னென்னலாம் பண்ணனா என்னென்னலாம் கிடைக்குன்றது நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ ஒரு எகைன் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வச்சுக்கோங்களேன். இது இன்னைக்கு டாபிக்ல பார்த்தது பிரெயின். பிரெயின்ங்கிறது நியூரான். ஓகே. நேத்து எல்லாம் பார்த்தது ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின், மிட் பிரெயின், அதோட நிறுத்திட்டோம். இன்னைக்கு பாக்குறது ஆக்சுவலா பிரெயின்ங்கிறது நியூரான்களால் உருவாக்கப்பட்டது. இந்த நியூரான்களுக்கு நடுவுல இருக்கிறது நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அதுல இருக்கிறது நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். பாசிட்டிவ்ங்கிறது ஹாப்பி ஹார்மோன்ஸ், ஃபீல் குட் ஹார்மோன்ஸ். அதுல டோபமின், என்டார்பின், செரட்டோனின், ஆக்சிடோசின். இப்ப நமக்கு என்டார்பின் ஒரு சிம்பிளா சிரிச்ச உடனே நமக்குள்ள கொண்டுட்டு வரலாம். யாரையாவது பார்த்தா புன்னகைங்க, சிரிங்க, மத்தத ஹாப்பியா இருங்க, ஈஸியா நீங்க மத்தத ஓவர் கம் பண்ண முடியும். ஓகே. ரைட். இது ஒரு வகையான எண்ணம் நமக்குள்ள கொண்டுட்டு வரக்கூடியது. ஓகே. நம்மள புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு இடம். அடுத்ததா மைண்டுக்கு போலாம். இதுல மைண்ட்ல தான் போய் ஸ்டோர் ஆகுது மெமரி அப்படின்னு சொல்லிட்டேன். சரி. அதுல த்ரூ த கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ்ல போய் ஸ்டோர் ஆகுது. நான் அதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு இமேஜஸ் இதெல்லாம் கொடுக்குறேன். அந்த சப்கான்சியஸ்ல போய் ஸ்டோர் ஆகுது. அதுல என்ன ஸ்டோரா இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் நம்மளுடைய ஆட்டிடியூட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே. கேரக்டர், நம்மளோட ஹேபிட், இது எல்லாமே அங்கதான் இருக்கு. ஓகே. சரி. இப்போ இந்த சப்கான்சியஸ்ல இருக்கிற பதிவு இந்த 10-12 வயசு வரைக்கும் அந்த 5 சென்சஸ்ல இருந்து வர்றது நேரடியா போயிடுச்சு. யார் எது சொன்னாலும் அது அப்படியே உள்ள போச்சு. அது நம்பிட்டோம்னா அதுதான் நடக்குது. அப்ப நமக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கலன்னா அதுக்கு அதுதான் காரணம். ஒரு சப்ஜெக்ட் பிடிச்சிருக்குனாலும் அதுதான் காரணம். எது? நம்மளுடைய சின்ன வயசுல அதன் மேல கொண்டு வந்த பிலீஃப். ஓகே. நம்பிக்கை. சரி. இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த ஹார்மோனுக்கும் இந்த மைண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மைண்ட்ல கான்சியஸ் அப்படின்றது நம்ம உடம்போட இருக்கிற விஷயம், நம்மகிட்டே இருக்கும். அது ஒரு 5% தான் நாம பயன்படுத்துறோம். 5% ஒரு நாளைக்கு ஒரு 5% அந்த கான்சியஸ் பயன்படுத்துறது பெருசு. ரிமைனிங் 95% சப்கான்சியஸ் தான் வேலை செய்யும். ஓகே. நம்மள இயக்குறது எல்லாமே சப்கான்சியஸ் தான் 95%. ஓகே. சரி. இந்த சப்கான்சியஸ்ங்கிறது இப்போ பிரெயின்ல ஒரு எனர்ஜி உருவாக்கும். பிரெயின் உருவாக்குற எனர்ஜி என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? கெமிக்கல் எனர்ஜிஸ்.
ம் கெமிக்கல் தான், எலக்ட்ரோ கெமிக்கல் தான். வச்சு நானே சொல்றேன். எலக்ட்ரிக் எனர்ஜி, மின் சக்தி. உங்க மூளையில உருவாகிறது மின் சக்தி. ஓகே. ஹார்ட்ல உருவாகிறது காந்த சக்தி, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். சோ இது எலக்ட்ரிக், இது மேக்னெட்டிக். ஓகே. இது மின், இது காந்தம். சரி, இது ரெண்டும் இருக்கட்டும். இப்போ மோகனன், நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க? சிங்கப்பூர்ல இருக்கோம் சார். ஆ நானு கோயம்புத்தூர்ல இருக்கேன். இப்ப நானு மோகனன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வாய்ஸ் உங்ககிட்ட வந்து நின்னுச்சு. எப்படி வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? உம், நமக்கு இன்டர்நெட் மூலியமா வருது. இன்டர்நெட் மூலியமா வரல, இன்டர்நெட் மூலியமா அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிறோம். இன்டர்நெட்டே இல்லாத காலத்துல ஆ, இது போகலையா? போன் மூலியமா நம்ம இது பண்ணிக்கிறோம். போன் மூலமா போச்சு இல்ல, டெலிகிராம் மூலமா போச்சு இல்ல, ஒரு ஒயர்லெஸ் இதுல போச்சு இல்ல. ரெண்டு ஆமா. பேத்துக்கு நடுவுல ஒயர் இருக்கா? டெலிபதி. மின் ஒரு மின்காந்த அலை. வந்துட்டீங்களா? என்ன காந்தாலை? மின்காந்த அலை. அப்போ புரிஞ்சிச்சா? மேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். புரிஞ்சிச்சுல? இப்ப புரியுதா? ஆ, இப்போ இந்த உலகம் ஃபுல்லா, யூனிவர்ஸ் ஃபுல்லா இருக்கிறது எது? இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இதுதான் இங்க இருந்து அங்க கடத்துது. எல்லாமே அணுக்கள், ஆட்டம்ஸ். ஓகே. சரி, இப்போ இந்த பிரெயின்ல உருவாகிறது எலக்ட்ரிக், இங்க உருவாகிறது மேக்னெட்டிக். இது ரெண்டும் சேர்ந்தா எலக்ட்ரோ மேக்னெட்டிக். இது உயிரோட உள்ள உயிர் உடம்புல இருந்து வர்றதுனால பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். தமிழ்ல சொன்னா ஜீவகாந்த சக்தி, ஜீவகாந்த ஓட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. சரி, இத இன்னொரு பாஷையிலே சொல்லுவோம், ஆரா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆரா. எஸ் சார். ஓகே. அதாவது ஆரான்னு சொல்லலாம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம், லூமினஸ் லூமினஸ் பாடின்னு சொல்லலாம். அதாவது மின் உடல், ஒளி சக்தி, ஒளி வட்டம். ஓகே, நம்மள சுத்தி இருக்கிறது ஒளி வட்டம், லூமினஸ் பாடி. அப்புறம் தமிழ் இதுல சொல்லுவோம் சூட்சும சரீரம். ஓகே, சூட்சும சரீரம், சக்ரா பாடி, எனர்ஜி பாடி, லூமினஸ் பாடி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்படி பல பேரு. எது? நம்மை சுத்தி இருக்கிற அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. புரியுதா? அதுதான் இந்த இடத்துல இப்ப நாம பார்க்க வேண்டிய விஷயம். அப்ப நம்ம கிட்ட நெகட்டிவ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்க பிரெயின்ல. உங்களை சுத்தி இருக்கிற அந்த ஆரா, உங்களோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த பயோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொன்னால, அது ஒரு 5 அடி தூரம் தான் டிஸ்டன்ஸே இருக்கும். உங்களை விட்டு ஒரு 5 ஃபீட் இருக்கிறது பெருசு. அவ்வளவுதான் அதோட சக்தி, உங்களோட இது. அப்ப உங்களுக்கு அப்படியே பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னா, அப்படியே தலை தொங்க விட்டு இருக்கும், முதுகு வளைஞ்சிருக்கும். ஒரு மாதிரி அவங்கள பார்த்தாவே கண்டுபிடிக்கலாம். அப்படியே என்னப்பா பண்ற அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், "அஹ், எனக்கா" அப்படின்னு பதில் வரும். புரியுதா? இதுதான் அவங்க நெகட்டிவ் வைப்ரேஷன் அவங்களுக்கு இருக்கு. அது அவ்வளவுதான் டிஸ்டன்ஸ். அவங்களோட ஆரா, அவங்களோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு 5 ஃபீட். ஓகே. அடுத்தது டோப்பமின் இருக்கு அப்படின்னா ஒரு 12 ஃபீட், 8ல இருந்து 12 ஃபீட் அப்படி போயிடும். என்டார்பின் இருக்கா? ஒரு 20 ஃபீட், 25 ஃபீட் டிஸ்டன்ஸ். செரட்டோனின் இருக்கா? ஒரு 40 ஃபீட் வரைக்கும் போகும். ஆக்சிடோசின் இருக்கா? அதுக்கும் மேல ஒரு 100. புரியுதா? இதுதான் இந்த சக்தி, நம்மளுடைய பவர், நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்டு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான்
நம்மளுடைய அப்சர்வேஷன் இருக்கும். இப்போ ஒரு 100 feet, இப்ப புத்தருக்கு வந்து கிலோமீட்டர் கணக்குல இருந்தது அப்படின்றாங்க புத்தா. ஏன்? அவர் அந்த அளவுக்கு மெடிடேஷன் அவங்களோட இது. அதுக்கு அவங்க அந்த சித்தர்கள் இவங்கெல்லாம் எல்லாம் அப்படியே ஒரு இதை டக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா நடக்குது, ஒரு சபிச்சாங்கன்னா நடந்தது அப்படின்னு சொன்னா என்ன காரணம்? அவங்களுடைய அந்த பவர், அது அவங்களுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த அளவுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே. சோ அப்போ நம்ம நெகட்டிவா இருந்தா நம்மளோடது இங்கேயே நம்மளோடயே தான் இருக்கும், நம்மள சுத்தியே தான் இருக்கும். எந்த அளவுக்கு இது எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். இது புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? மறுபடியும் சொல்றேன், நம்மளை சுத்தி இருக்கிற ஆறா இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரிதான் ஒருத்தர் அங்க வரும்போது அப்படியே அவங்களோட தேஜஸ், அவங்கள பார்த்த உடனே நம்ம அவங்க கிட்ட பக்கத்துல போய் பேசணும்னு தோணும். அவங்க மேல ஒரு மரியாதை ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்ப அவங்களோட எனர்ஜி ஃபீல்ட பொறுத்து தான் அது இருக்கும். ஒருத்தர் பார்த்த உடனே அப்படியே பார்க்காத மாதிரி திரும்பி போயிடலாமே அப்படின்னு விலகிடுவோம். அவங்கள பார்த்த உடனே நமக்கு கோபம் வரும், ஒரு பயம் வரும், இல்ல வேற ஏதோ வருது. அப்போ அது அப்படியே நெகட்டிவ் ஃபோர்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் அதுக்கேத்த மாதிரி இருக்கு. இது புரிஞ்சிருச்சா? சோ டிபெண்ட்ஸ் அப்பான் த கெமிக்கல்ஸ் இன் யுவர் பாடி. உங்க உடம்ப சுத்தி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி அது டிஸ்டன்ஸ் போயிட்டே இருக்கும். இதெல்லாம் எப்படி பார்க்கலாம்னா இஇஜி டெஸ்ட்ல பார்த்தா தெரியும். எலக்ட்ரோ என்சிபாலோகிராஃபி. இந்த நியூராலஜிஸ்ட் எல்லாம் போனா ஏதாவது கொஞ்சம் மாதிரி மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் தலையில ஒரு இதை வச்சு இந்த டெஸ்ட் எடுப்பாங்க. ஓகே. இந்த இஇஜிலேயே தெரியும் உங்களுடைய ஆறா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இது எல்லாமே சயின்ஸ்லயே ப்ரூவ் பண்றது, சும்மா கதை சொல்றதெல்லாம் இல்ல, இது எல்லாம் ஆல் அவுட் ப்ரூவ்டு. ஓகே. சரி. இப்ப அப்ப நம்ம உடம்புல இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு ஏத்த மாதிரி நம்மளோட ஆரா டிஸ்டன்ஸ் அது இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நம்மளோட அப்சர்வேஷன், ஒருத்தரை புரிஞ்சுக்கிற விஷயம், ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ற திறமை, ஒருத்தர் பேசுனா அடுத்தவங்க அப்படியே கேட்பாங்க. எப்படி? அவங்களுடைய ஆரா, அவங்களோட எனர்ஜி, அதான் விஷயம். ஒருத்தங்க போனா வேலை நடக்கும், அட் எனி காஸ்ட் அந்த வேலை நடந்துரும். ஒருத்தங்க போனா அது நடக்க வேண்டிய வேலை கூட நடக்காத போயிடும். காரணம் என்ன? அவங்களோட ஆரா. இதெல்லாமே இந்த இடத்துல நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். ஓகே. சரி. அடுத்தது இந்த மைண்டுங்கிற உடனே இங்க இன்னும் ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம். ஓகே. வெவ்வேறு ஸ்டேட்ல இருக்கு. என்னென்ன ஸ்டேட் சொல்லட்டுமா? டெல்டா, தீட்டா, ஆல்பா, பீட்டா, காமா. இந்த 5 ஸ்டேட்ல நம்ம மைண்டு டிராவல் ஆகுது. ஓகே. டெல்டா, தீட்டா, ஆல்பா, பீட்டா, காமா. ஓகே. இதையும் ரொம்ப டெப்தா போக மாட்டேன், ஒரு மேலோட்டமா மட்டும் சொல்றேன். டெல்டா அப்படின்றது 0ல இருந்து 4 ஹெர்ட்ஸ் ஸ்பீடு. அதோடைய வாய்ஸ் வாய்ஸ் பிரேக் ஆகுது. இல்ல சார் கேட்கவே மாட்டேங்குது. சார் மியூட் ஆயிடுச்சு சார். மியூட் ஆயிருக்கு சார். வாய்ஸ் ஒரே சார் வாய்ஸே கேட்கல. சார் வாய்ஸும் வரல, வீடியோவும் வரல சார். கேட்கல, வீடியோ வரல. சார் வாய்ஸ் கேட்கல, வீடியோவும் வரல. சார் வாய்ஸும் வரல, வீடியோவும் வரல சார். பாப்பா அவங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஓகே சார்.
சார் வீடியோ வரல. இப்ப இப்ப பாருங்க. கேக்குது ஓகே சார். ஓகே சார். இது என்ன என்னோட இதுதான், அது வைஃபை டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு போல இருக்கு. அது நான் வந்து விஷயம். ஓகே ரைட், அப்படியே கண்டினியூ ஆகட்டும். எஸ் சார். ரைட், மியூட் பண்ணுங்க எல்லாரும். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டெல்டா, அடுத்தது தீட்டா, ஆல்பா, பீட்டா, காமா, இந்த அலைவரிசை நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அப்ப நம்ம மைண்ட் டெல்டால இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டெல்டா ஸ்டேட் 0ல இருந்து 4 ஹெட்ஸ். ஓகே, தூங்குற டைம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ 4ல இருக்கு, நம்ம மைண்டோட ஸ்பீடு 4 இருக்குன்னா அப்படியே மேலோட்டமா தூங்குறது. 3ல இருக்கா, இன்னும் கொஞ்சம் டெப்தா தூங்குறது. 2ல இருக்கா, நல்லா தூங்குறது. 1ஆ டெட் பாடி மாதிரி அவங்க படுத்துட்டாங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணாலும் அவங்களுக்கு நினைவே இருக்காத அளவுக்கு, அந்த அளவுக்கு டீப் ஸ்லீப் இருக்குல்ல, அதுதான் 1 ஹெர்ட்ஸ் மைண்டோட ஸ்பீடு. ஓகே, சோ அப்ப 0ல இருந்து 4 ஹெர்ட்ஸ் வந்து டெல்டா ஸ்டேட். அதுக்கு அடுத்தது தீட்டா ஸ்டேட்டுங்கிறோம்ல, 5ல இருந்து 8 ஹெர்ட்ஸ் அதோட ஸ்பீடு இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டா ட்வைலைட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட நிலை. இந்த ட்வைலைட் ஸ்டேட், இந்த வேர்டை எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, கேள்வி கேள்விப்படாத இருந்தா ரைட் இருங்க. இப்போ இவங்க எல்லாம் இருக்கீங்களா, ஐடி இந்த பிள்ளைங்க இருக்கீங்களா? இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் இந்தியாவுக்கும் யாருக்கும் நடக்குதுங்க? ஆஸ்திரேலியாவுக்கு. அது நடக்குது இல்ல, அங்க என்ன மேட்சா நடக்குது இன்னைக்கு? டெஸ்ட் மேட்ச். டெஸ்ட் மேட்ச் தாங்க. டெஸ்ட் மேட்ச் தான் என்னவா நடக்குது? டே நைட். ஓகே, அந்த அந்த நமக்கு இங்க ஒரு 2 மணி டைமுக்கு அங்க என்ன நடக்குதுன்னா ஒரு 6 மணி ஆயிடுது. ஓகே, ஒரு 4 மணி நேரத்துக்கு அந்த நேரம் வருது இல்ல, அந்த பகல் முடிஞ்சு இரவு ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன். அந்த இரண்டுக்கும் நடுவுல கொஞ்ச நேரம் இருக்கும்ல, அது பகலுன்னு சொல்ல முடியாது, இரவுன்னு சொல்ல முடியாது. அந்த இடம், அது எல்லாம் புரியுது. இப்ப அதுதான் ட்வைலைட் ஸ்டேட் அப்படிம்பாங்க. சந்தியா காலம். புரியுதுல்ல? அதே மாதிரி காலையிலயும் சரி, விழிப்புக்கும் இதுக்கும் தூக்க அதே மாதிரி அது பகலும் இல்ல இரவும் இல்ல, அந்தி மாலை, அந்தி நேரம். ஓகே, அந்தி பொழுதுன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த இடம் தான் ட்வைலைட் ஸ்டேட். அதே மாதிரி நம்ம முழிச்சிட்டு இருக்கிறதுக்கும் தூக்கத்துக்கும் இடைப்பட்ட நிலை இருக்குல்ல, அதுதான் இந்த ஸ்டேட், தீட்டா ஸ்டேட். அப்ப நம்ம மைண்ட் எவ்வளவு எந்த ஸ்டேட்ல இருக்கு? தீட்டா ஸ்டேட்ல இருக்கும்போது அதோட ஸ்பீடு எவ்வளவு இருக்கும்? 5ல இருந்து 8 ஹெர்ட்ஸ் ஸ்பீடு இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது ஆல்பா ஸ்டேட். அது என்னன்னா 9ல இருந்து 13 ஹெர்ட்ஸ். ஏன்னா இது 8 வந்துருச்சா தீட்டா, அதுக்கப்புறம் 9ல இருந்து 13 ஹெர்ட்ஸ் ஸ்பீடு போகுது இல்ல, அதுதான் ஆல்பா ஸ்டேட். அப்ப நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம ஆல்பா ஸ்டேட்ல இருக்கும் நம்ம மைண்ட். அதனாலதான் அந்த நேரம் தான் நமக்கு ஏத்த நேரம். எதுக்கு? படிக்கிறதுக்கு, இல்ல ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே சரியான நேரம் எதுன்னா ஆல்பா ஸ்டேட். நம்ம மைண்டு அப்ப கரெக்டா இருக்கும். தூங்கி எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷா
கரெக்டா இருக்கும். அதனாலதான் நம்ம காலை எழுந்தவுடன் படிப்பு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஓகே, அதனால யாரா இருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கிற செய்தி, நைட்டு லேட்டா படிக்கிறது, இந்த காம்படிஷன் படிக்கிறவங்களாம் நைட்டு 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் படிக்கிறது தவறான ஒண்ணு. 10 மணிக்கு தூங்கிருங்க, காலையில எழுந்திருச்சு படிங்க. ஓகே, நான் இதை பத்தி டீட்டெயிலா பின்னாடி வருவேன். இப்போதைக்கு ஒரு அவுட்லைன் மட்டும் தான் எடுத்து தரேன். ஓகே, சோ அதனால அதுதான் ஆல்பா ஸ்டேட். மார்னிங் எழுந்திரிச்சோன்னு இருக்கிறது. அப்ப நம்ம மைண்டோட டிராவலிங் ஸ்பீடு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டா 9ல இருந்து 13 ஹெர்ட்ஸ். அதுக்கு அடுத்தது பீட்டா ஸ்டேட் இருக்குல்ல, 13ல இருந்து 30 வரைக்கும் இருக்கும். 13ல இருந்து 30 வரைக்கும் இருக்கும். ஓகே, அது வேகமா இருக்கும். அது 13ல இருந்து 20, 24 வரைக்கும் கூட ஓகே. நம்மளால காலையில எழுந்திரிச்சு இந்த குழந்தைங்க எல்லாம், ஐயோ எங்க சீக்கிரம் ட்ரெஸ்ஸை கூட, ஐடி கார்டை கூட, சாக்ஸை கூட அப்படின்னு தேடி எடுத்துக்கிட்டு போறாங்கல்ல. ஓகே, கண்ட்ரோலபிள். அதுக்கும் மேல போகுது இல்ல. ஒருத்தனை கூப்பிட்டு நீங்க வா உட்காரு, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு அப்படின்னா உட்கார மாட்டாங்க. அப்படியே நடந்துகிட்டே இருப்பாங்க, பறந்துகிட்டே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க, எதையாவது தூக்கி வீசுவாங்க, போட்டு உடைப்பாங்கல்ல. ரொம்ப அப்நார்மலா அவங்களோட ஆக்டிவிட்டி இருக்கும். அதுதான் அடுத்த ஸ்டேட். அந்த மைண்டோட பீட்டா ஸ்டேட்டோட லாஸ்ட். அதுக்கும் அடுத்தது என்ன ஸ்டேட்டு? காமா. அந்த ஸ்டேட்டுக்கு போகுதுன்னா அந்த 30க்கு மேல அதோட ஸ்பீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம மைண்டோட டிராவலிங் ஸ்பீடு. ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு ரோட்ல ஓடுறாங்கல்ல, அதான் அது. அப்ப புரிஞ்சுக்கோங்க, டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்பீட் ஆஃப் த டிராவலிங் மைண்டு. அதுக்கேத்த மாதிரிதான் நம்மளோட இது இருக்கு. அப்ப இந்த இடத்துல நமக்கு சரியான இது எது? ஆல்பா ஸ்டேட். அந்த 9ல இருந்து 13 ஹெர்ட்ஸ் ஸ்பீட்ல கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளால படிக்க முடியும், கவனிக்க முடியும், எல்லாமே கரெக்டா இருக்கும். அது வேகம் அதிகமா போச்சுன்னா அவங்க அப்படியே வேகமா பேசுவாங்க, நான் ஸ்டாப்பா பேசுவாங்க, கத்துவாங்க, எமோஷனலா தூக்கி எதோ பண்றாங்கல்ல. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அவங்களுடைய மைண்டு கொஞ்சம் வேகமா போயிட்டு இருக்கு, அதை குறைக்கணும். அதுதான் இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, சோ அவ்வளவுதான் இன்னைக்கு டாபிக். மைண்டை பத்தி ஓரளவுக்கு கொடுத்துட்டேன், பிரெயினை பத்தி ஓரளவுக்கு சொல்லிட்டேன், மைண்டை பத்தி ஓரளவுக்கு சொல்லிட்டேன். இது போதும் ஓரளவுக்கு. இதுக்கப்புறம் மண்டேல இருந்து நம்ம கிளாஸ் என்ன பண்ண போறோம்? கான்சென்ட்ரேஷனை எப்படி கொண்டுட்டு வர்றது, மெமரி எப்படி அதிகப்படுத்துறதுங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்பா போலாம். ஓகே, சோ த ஃபர்ஸ்ட் 3 days ஆஃப் த செஷன் இவ்வளவுதான். நம்ம பிரெயினை பத்தி, மைண்டை பத்தி ஓரளவுக்கு ஓரளவுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு சொல்லியிருக்கேன். ஓகே, ரைட். இப்ப சொல்லுங்க, யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இந்த ஏரியாவில்? we are in alpha stage, அவ்வளவுதான். ஓகே, வணக்கம் அவ்வளவுதான். சார். வணக்கம். சின்ன டவுட் சார். சார் இப்போ நம்ம காலையில ஏஞ்சோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு டைம் சார் அந்த ஆல்பா ஸ்டேட்ல இருக்கும்? உங்க பேருங்க? ராகவேந்திரமணி சார், சென்னையில இருந்து பேசுறேன். ராகவேந்திரமணி. எவ்வளவு ஸ்டேட்ல இருப்போம் உங்களுடைய இதை வச்சே நீங்க கண்டுபிடிக்கலான்ற. எப்ப வேகம் அதிகமாகுதோ அப்ப அது மாறுதுன்னு அர்த்தம். புரியுதா? ஆக்டிவிட்டி மாறுறத பொறுத்து ஒரு நாள் ஃபுல்லா கூட ஆல்பா ஸ்டேட்ல இருக்கலாமே. புரியுதுல்ல? பாருங்க உண்டுங்க, ஒரு நாள் ஃபுல்லா கூட இருக்கலாம். அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. நம்ம 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 நினைச்ச மாதிரி அதை வைக்க முடியும். எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. எல்லாமே நம்மளே தான் சொந்த காசுல வச்சுக்குவோம். அது வேகம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம கண்ட்ரோல்லயே இல்லை. அப்ப இருங்க, இப்ப இந்த இடத்துல அவங்க மைண்டோட ஸ்பீடு அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கும்போது ஒரு வாத்தியார் நடத்துற பாடம் ஏறுமா உள்ள? இல்ல நாம சொல்றது அவங்க காதுல போகுமா? ஒண்ணுமே புரியாது. புரியுதா? அப்ப அவங்களுக்கு அது புரியணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அவங்க மைண்ட கொண்டுட்டு வரணும், அதோட ஸ்பீட குறைக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுதான் நிறைய டெக்னிக் இருக்கு. இப்ப நான் கவுன்சிலிங் கொடுக்கறதுனால சைக்காலஜிக்கலா ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணும்போது
இப்ப ஏன் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ஸ்லோ லேர்னர் எடுக்கிறேன் தெரியுமா? நான் போற ஸ்கூல்ல காலேஜ்ல நல்லா படிக்கிற பிள்ளைங்க எனக்கு தேவையே கிடையாது, அது நீங்க பாத்துக்கோங்க அப்படின்றவா. எந்த பிள்ளைங்க படிப்பே வரலையோ, யாரெல்லாம் பிலோ ஆவரேஜ் முட்டை மார்க் எடுக்கிறாங்களோ என்கிட்ட கொடுங்க அப்படி. ஓகே, அப்ப அவங்கள என்னால ட்ரெயின் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டா, அவங்க மைண்ட கொண்டுட்டு வந்து அதுக்கேத்த மாதிரி வச்சு அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் அவங்கள படிப்புக்கு கொண்டு வரேன். இதுதான் சீக்ரெட் நான் பண்றதில்ல. ஓகே ரைட். ஓகே சார், ஆ தேங்க்யூ. ஐயா செல்வம், ஆ எப்படி சார் சின்ன கண்ட்ரோல்? கிளாரிட்டி. இப்போ இருங்க. செல்வம் முடிச்சிட்டோம். சொல்லுங்க செல்வம். இப்போ நீங்க வந்து நம்ம இதை பத்தி பேசும்போது ஆசிரியர் நல்லா இருந்தா அவங்க வந்து எக்ஸாம்பிள் புத்தர்லாம் சொன்னீங்க, அவங்களோட பவர் அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா ஆஹ் நான் இது கேட்கல, ஆனா இது ஜஸ்ட் தாட்ல வச்சு இப்போ ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிறவங்க மேக்ஸிமம் நல்லது தானே பண்ண போறாங்க, அவங்க நெகட்டிவ்க்குள்ளேயே வரப்போறது இல்லைல்ல. ஸோ அப்போ டோப்பமைன் அதிகமா இருக்குதுன்னா, இப்போ நீங்க சாபம்லாம் சொல்ற எக்ஸாம்பிள் சாபம் விடுறவங்கன்னா டோப்பமைன் அவங்க அதிகமா இருக்கு அப்படின்னா ரைட்டுங்களா? ஆக்சிடென்ட் அதிகமா இருக்க சான்ஸ் இல்லை. ஆக்சிடென்ட் அதிகமா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பாசிட்டிவ்ல தானே இருக்க போறாங்க. சரி, நீங்க என்ன கேட்க ஸோ அப்போ வரீங்க? டோப்பமைன் இல்லைங்கய்யா, இப்போ ஒருத்தவங்க கெட்டது செய்யறாங்க, அவங்க சொல்றது பலிக்குதுன்னா அப்ப அவங்களோட பவர் வந்து டோப்பமைன் அதிகமா இருக்கு ரைட்டுங்களா? அதான் இல்ல கேட்கறேன். இல்ல, அவங்க டோபமின் இல்ல, டோபமினும் ஒரு ஹாப்பி ஹார்மோன் தானே, அது அதிகமா இல்ல, நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கு. ஓகே, கார்டிசோல் அதிகமா இருக்கு. கார்டிசோல் இருந்தாதான் அவங்களுக்கு இந்த பொறாமை, கோபம், பயம் இதெல்லாம் வரும்னு சொன்னேன். இந்த நெகட்டிவிட்டி எப்ப அந்த பொறாமை வருதோ அப்பதானே அவங்க அடுத்தவங்களை சபிக்கிறாங்க. அவன் மட்டும் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டான், அவன் அழிஞ்சு போகணும், கெட்டு போகணும்ன்றாங்க. சொல்ல சொல்ல இவங்க தான் அந்த அளவுக்கு போவாங்க. ஏன்? அதை இவங்க தான் ஃபீல் பண்றாங்க. புரியுதா? அதெல்லாம் பின்னாடி வரேன். இப்ப நம்ம எதை வெளியே விடுறோமோ அதுதான் ரிட்டர்ன் ஆகும். அதெல்லாம் பின்னாடி தாட்ஸ் மத்த இன்னும் நிறைய இருக்கு. நீங்க கேக்குறது வந்து இந்த இடத்துல டோப்பமைன் ஓட்டு குழப்பிக்காதீங்க. ஓகே, அந்த நான் என்ன ஏரியாவுக்கு சொன்னேன், நீங்க வந்து நெகட்டிவிட்டியை கொண்டு வந்து சாபம் விடுற அந்த டாபிக் போயிட்டோம். அது நம்ம வேற, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா அடுத்ததுல பேசலாம். இப்ப இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நமக்கு நம்ம மைண்டோட ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அப்சர்வேஷன் இருக்கு. அப்போ அது என்ன அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதை தாண்டி பதிவுகள் வேற வரும். சரிங்க, அது வேற, அது வேற. அதுதான், நீங்க ஒரே டைம்ல எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு குழப்பம் தான் வரும். இப்ப இந்த ஏரியாவை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பல நிலையை சேர்த்து ஒரு நிலையா நல்ல கரெக்டான டாக்டர் லைன் கொண்டு வந்தா சரியாயிடும். புரியுது. சொல்லுங்க சார். இப்போ பீட்டா வந்து 13 ஹெர்ட்ஸ் 230 ஹெர்ட்ஸ் சொன்னீங்க. காமா சொன்னீங்க அதுக்கு மேல 30க்கு மேல போகுது. எபோ 30 எல்லாமே காமா ஸ்டேட் தான். காமா ஸ்டேட் அதுதான் கண்ட்ரோலே இல்லாத அவங்க மைண்ட், அவங்களுக்கு என்ன நீங்க என்ன சொன்னாலும் உள்ள போகாது. சார் இப்போ அதுக்கு எப்படி சார் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி கொண்டுட்டு வர்றது? அதுதான், அதுக்கு நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு வந்து அத பின்னாடி வர எக்ஸசைஸ்ல கொண்டு வரலாம். அது அழகா கொண்டு வரலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் சொல்றேன் பின்னாடி. ஓகே சார், தேங்க் யூ. ஐயா கவியரசு மேட்டுப்பாளையம், கோமாவுக்கும் இதுக்கும் என்னய்யா, காமா ஸ்டேஜுக்கு கோமா ஸ்டேஜ் ஏதாவது லிங்க் இருக்கா? கோமா ஸ்டேஜ்ங்கிறது அந்த உணர்வே இல்லாத கொண்டுட்டு போயிடுறது. ஓகே, அது அந்த இதே இல்ல. இப்ப கம்யூனிகேஷனே டோட்டலா பிளாக் ஆயிடுச்சு. நெகட்டிவ் இல்ல, பாசிட்டிவும் இல்ல. ஓகே, புரியுதா? அங்க அந்த கம்யூனிகேஷனே இல்ல, அதுதான் கோமா. ஓகே சார். இந்த 5 ஸ்டேட்ல வெறும் ஆல்பா மட்டும் தான் பெஸ்டான? இல்லப்பா, எல்லா ஸ்டேட்டுமே தேவைதான். அதுக்குன்னு இப்போ தீட்டா இருந்தா தானே நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இருக்கும், டெல்டா போனா தானே தூங்க முடியும், தூங்கணும்ல. ஓகே, படிப்புக்கு தேவையானது வந்து எஸ் எஸ், யூ ஆர் ரைட். வாழ்க்கைக்கு தேவையானது, படிப்புக்கு மட்டும் இல்ல. இல்ல, வாழ்க்கைக்கு தேவையானதுன்னா அதான் சொன்னேன், தூங்குறது வாழ்க்கைக்கு தேவைதான். அந்த ஒரு முடிவெடுக்கிற தன்மை, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இதுக்கு ஆல்பா ஸ்டேட்ல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங் கரெக்டா இருக்கும். ஓகே ரைட், புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். டெல்டா ஸ்டேட் எப்படி சார் நம்ம கொண்டு வர்றது? ஆழ்ந்த தூக்கம் வர்ற எப்படி நம்ம கொண்டு வர்றது? சூப்பர் சூப்பர், வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுவும் நம்மளே தூங்கலும் ஒரு இடத்துக்கு போனா கூட நம்மள சுத்தி இருக்கிறவங்க வந்து தூங்க விட மாட்டாங்க. இல்ல பேசிக்கிட்டு ஆச்சரிய பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இருக்கு. இதுவும் நல்ல கேள்வி. இதுவும் இந்த
தூக்கத்தை பத்தி மட்டும் நம்ம எடுக்கும்போது இப்ப சொல்லிட்டேன்னா வச்சுக்கோங்க, நீங்க கேக்குற எல்லா கேள்வியும் எனக்கு புரியுது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள்ல வரும். இப்ப முதல்லயே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே இந்த படம் இதுக்கு காட்டின மாதிரி ஆயிடும். பின்னாடி வரணும். ஓகேங்க அது சார். ஒவ்வொரு ஏரியாவில் அது வரும். ஓகே, ஓகே ஓகே கட்டுப்படுத்துறது எப்படி? பாவம் இவன் ரொம்ப நேரமா கோபத்தை கட்டுப்படுத்துறதுலயே இருக்கான். நான் கண்டிப்பா சொல்றேன். முன்னிருந்தே அவன் அதை கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு புரியுது அவன் எவ்வளவு கோபத்துல இருக்காங்கிறது தெரியுது. முதல்ல அது அது ஒரு எமோஷன் கண்ணா. அது எல்லாமே நாட் ஒன்லி கோபம், எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ். அந்த எமோஷன்ஸ பேலன்ஸ் பண்றதுக்கு தான் நம்ம சொல்றோம். அது நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் நமக்குள்ள இருக்கிறது, நம்ம இந்த ஒவ்வொரு டெக்னிக்கா நம்மளது 42 நாள் கிளாஸ் முடிக்கிறப்ப இந்த கேள்வியே வராது. இப்ப நீ கேட்கிற கேள்வி எல்லாத்துக்குமே பதில் கிடைச்சிடும். ஓகே, இப்போ ஒன்னொன்னுக்கு இப்ப நான் எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றையும் நான் முன்னாடி கொண்டு வர மாதிரி ஆயிடும். வெயிட் வெயிட் வெயிட். இப்ப என்ன பண்ணோம், அதுக்குள்ள மட்டும் கேள்வி கேட்டீங்கன்னா இதை கிளியர் பண்றேன். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நாளைக்கு வர கிளாஸ் இப்பயே கேட்டா நல்லா கரெக்டா வராது. அது நான் இப்ப சொல்லக்கூடாது. கண்டிப்பா இப்ப அவர் சொன்ன தூக்கத்துக்கு, நீ சொன்ன கோவத்துக்கு, எல்லாத்துக்குமே பதில் பின்னாடி வரும். ஓகே சார், அதே மாதிரி சிரிச்சா ஒரு ஹார்மோன் வரும்னு சொன்னீங்களா? என்டார்பின். இப்போ அந்த ஹார்மோன் வந்து நம்ம செக்ரேட் பண்றதுக்கு நம்ம தனியா சும்மாவே சிரிச்சிருக்கலாமா, இல்ல எதனா லூசுத்தனமா சிரிக்கலாம். ஓகே, தாராளமா சிரிக்கலாம். நம்மளே தானா எதனா ஒண்ணு நினைச்சு கூட சிரிச்சுக்கலாமா? சூப்பர். அதெல்லாம் இருக்கு. நான் தான் சொன்னேன், அதுவுமே நான் கிளாஸ் அடுத்தது கான்சென்ட்ரேஷன்ல வரும்போது அந்த டெக்னிக்ஸுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஓகே சார். ஓகே ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சார் ஒன்ஸ் அகைன் சார், இப்ப ஆல்பா ஸ்டேஜ்ல இருந்து ப்ரொடக்டிவா இருக்குன்னு சொல்லலாமா? 100%. ஓகே சார், தேங்க்யூ. இதுக்குன்னே பாருங்க, ஆல்பா மைண்ட்